எல்லோருக்கும் வணக்கம். எப்பொழுது போல் ஒரு சுவையான பரபரப்பான தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. எப்பொழுது சொல்வதுதான் தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலைதார்த்தத்தை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேரம் மீன் போகாது. தமிழக பாஜக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலை தனியாக எதிர்கொள்ளப் போகிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று ஒரு காணொளி வெளியிட்டிருக்கிறார். அந்த காணொளி இப்பொழுது சோஷியல் மீடியா மற்றும் அந்த வாட்ஸ்அப் குழுமங்களிலே பெரிய அளவில் வைரலாக இருக்கிறது. இப்பொழுது சர்ச்சையாகி இருக்கும் மும்மொழி கொள்கை வர்சஸ் இருமொழி கொள்கை, இதை பற்றிய ஒரு பெரிய 20 நிமிட பேச்சை அண்ணாமலை கொடுத்திருக்கிறார். அதிலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாஜகவை பொறுத்தவரை மும்மொழி கொள்கை, மக்களுக்கு மும்மொழி கொள்கை தேவை, இங்கே 3 மொழிகள் கற்றுத்தரப்பட வேண்டும் என்று தெளிவாக இருப்பதாகவும், இங்குள்ள மற்ற எல்லா கட்சிகளும் இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்றும் மும்மொழி கொள்கை வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இதை ஒரு சவாலாக தான் அறிவிப்பதாகவும், 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனியாக போட்டியிடும், பாஜக ஒரு புறம் மும்மொழி கொள்கையை எதிர்க்கக்கூடிய மற்ற எல்லா கட்சிகளும் மறுபுறம் என்ற ரீதியிலே போட்டியிட்டு மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறது, மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை தான் நிரூபிக்கப் போவதாக பேசியிருக்கிறார். இந்த பேச்சு இந்த கூட்டணி விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்கிறது என்பதிலே சந்தேகமே இல்லை. அதற்கு முன்னர் பாஜக தலைவராக அண்ணாமலை, தமிழக தலைவராக அண்ணாமலை தொடர்வாரா என்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருந்தது. சமீப நாட்களிலே பிற தலைவர்கள், குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலையோடு எதிர்நிலை பல விஷயங்களை எடுத்துக்கொண்டிருந்த தமிழிசை சவுந்தரராஜன் போன்றோர் ஒரே மேடையிலே அண்ணாமலையோடு தோன்றி அண்ணாமலைக்கு ஆதரவாக செயல்பட்டு 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் என்று பேச்சுக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த காணொலியெல்லாம் கூட வெளியே வந்திருக்கிறது. மத்திய பாஜக தலைமையிலிருந்து இங்குள்ள பிற தலைவர்கள், அதாவது அண்ணாமலையை தவிர பிற தலைவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை வந்திருப்பதாகவும், அண்ணாமலையுடைய தலைமை ஏற்றுத்தான் எல்லோரும் செயல்பட வேண்டும் என்றும் ஒரு செய்தி வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகுதான் குறிப்பாக இந்த அண்ணாமலை எதிர்ப்பு பேச்சுக்கள், சலசலப்புகள்லாம் பெரிய அளவில் குறைந்து இருக்கின்றன என்று தகவல் சொல்லப்படுகிறது. ஆக 2026 சட்டமன்ற தேர்தல் வரை அண்ணாமலை தொடர்வார் என்று ஒரு அறிவிப்பு, ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் இதுவரை வரவில்லை என்று சொல்லாலும் கூட, கிட்டத்தட்ட இப்போதைக்கு தமிழக பாஜக தலைமையிலே மாற்றம் இல்லை என்பது உறுதியாக இருப்பதாக பல தகவல்கள் சொல்லியிருக்கின்றன. மத்தியிலே பாஜக தலைவர்கள், குறிப்பாக பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கட்சித் தலைவர் JP நட்டா போன்றோர் இப்போதைக்கு அண்ணாமலை மாற்றும் பேச்சுக்கு இடமில்லை என்று சொல்லியிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. இந்த தகவல்கள், இந்த மத்திய பாஜகவுடைய நிலைப்பாடு தெளிவாக அண்ணாமலையை எதிர்த்து இங்கே தலைவர் பதவி வேண்டும் என நினைத்து கொண்டவர்களுக்கும் சொல்லப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அண்ணாமலை தான் இங்கே கட்சித் தலைவராக இருப்பார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை தலைமையில் தான் கட்சி எதிர்கொள்ளும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கும் வேளையிலே இப்பொழுது நடக்கும் இந்த மும்மொழி கொள்கை வர்சஸ் இருமொழி கொள்கை சர்ச்சையிலே அண்ணாமலை பாஜக ஒரு புறம், மற்ற எல்லா கட்சிகளும் மறுபுறம் என்று சொல்லியிருப்பது உறுதியாக பல கேள்விகள் எழுப்பதாக பல பத்திரிகையாளர்கள் மற்றும் டெல்லியிலே உள்ள மூத்த பத்திரிகையாளரும் சொல்லியிருக்கிறார்கள். இங்குள்ள எல்லா கட்சிகளுமே, குறிப்பாக ஆளும் திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், இப்போது சமீபத்திலே கட்சியை தொடங்கி இருக்கின்ற தமிழக வெற்றி கட்சி ஆகட்டும், நாம் தமிழர் கட்சி சீமான் ஆகட்டும், இவர்கள் எல்லோருமே இருமொழி கொள்கையை தான் இருக்க வேண்டும், இங்கே ஹிந்தி திணிப்பு செய்யப்படக்கூடாது என்று பேசியிருக்கிறார்கள் என்பது எல்லோரும் அறிந்ததுதான். ஆக அண்ணாமலை சொல்வதைப் போல இங்குள்ள பிற எல்லா எதிர்க்கட்சிகள், அதாவது ஆளுபவர்கள், அண்ணாமலை சொன்ன அவருடைய பாஷையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி, ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சி, இப்படி எல்லா கட்சிகள், புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி, இது போன்ற ஒரு சொல்லாடல்களை அவர் பயன்படுத்தினார். இது அவர் திமுக, அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கட்சியை குறிப்பிட்டு பேசினார் என்பது எல்லோரும் அறிந்ததுதான். இவர்கள் எல்லாரும் ஒரு புறம் நிற்கட்டும், நாங்கள் தனியாக மறுபுறத்திலே, எதிர்ப்புறத்திலே நின்று யாருக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது என்பதை நாங்கள் நிரூபிப்போம் என்று சொல்லியிருப்பது 2 விஷயங்களை காண்பித்துக் கொடுப்பதாக பலரும் சொல்கிறார்கள். ஒன்று, 2024 பாராளுமன்ற தேர்தலில் நடந்த கூட்டணியில் பெரிய அளவில் மாற்றம் எதுவும் இருக்கப் போவதில்லை என்று பாஜக உணர்த்துவதாக தெரிகிறது. குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பாஜகவுக்கு கூட்டணி வைக்க ஆசை இருக்கிறது, இருக்கிறது என்று பல தகவல்கள் ஊடகங்களில் வருகின்றன. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாகத்தான் அண்ணாமலையுடைய பேச்சு இருந்திருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் இருந்தது போல பாட்டாளி மக்கள் கட்சி, பிற சிறிய கட்சிகளோட கூட்டணி இருக்கக்கூடுமே தவிர, உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மீண்டும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை பாஜக கூட்டணி வைக்கும் பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிறதை உறுதிப்படுத்தி இருப்பதாக தெரிகிறது.
இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லப்படுகிறது. இதன் மூலமாக இன்னொரு விஷயம் நடக்கப் போவதாக சொல்லுகிறார்கள். அதாவது எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் சிதறக்கூடிய நிலைமை உருவாகும் என்று அண்ணாமலைக்கு ஓரளவுக்கு தெரிந்திருக்கிறது. தமிழக பாஜகவுக்கு தெரிந்திருக்கிறது, மத்திய பாஜகவும் தெரிந்திருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பது போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கட்சி கூட்டணி வரக்கூடும் என்ற ஒரு பேச்சு பெரிய அளவில் இருக்கிறது. இது விஷயமாக தமிழக வெற்றி கட்சி சார்பிலே பேச்சுவார்த்தைகள் துவங்கி இருப்பதாகவும் அவர்கள் 70 தொகுதிகள் மற்றும் நடிகர் விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவியும் கேட்பதாகவும் ஒரு சில தகவல்கள் வந்திருக்கின்றன. ஒரு பொதுவான நிலைப்பாடு அல்லது பொதுமக்களுக்கு முன்பான நிலைப்பாடு என்ற வரையிலே விஜயுடைய கட்சி தமிழக வெற்றி கட்சி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், நடிகர் விஜயுடைய தலைமையை ஏற்று இங்கே யார் வந்தாலும் கூட்டணி அமைத்துக் கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார் என்பது எல்லோரும் அறிந்ததுதான். இது அந்த கட்சியினுடைய எந்த தலைவர் சொன்னார் என்ற தகவல் இதுவரை இல்லை என்று சொன்னாலும் அது சம்பந்தப்பட்ட பல அறிக்கைகள் பல செய்திகள் ஊடகங்களிலே வந்திருக்கின்றன என்பது எல்லோரும் அறிந்ததுதான். இதிலே விஜயை பொறுத்தவரை முதல் தேர்தலிலே தான் வெற்றி பெற்று தான் முதல்வராகவோ துணை முதல்வராகவோ ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது அவருக்கு என்று பலரும் சொல்லுகிறார்கள். இந்த அடிப்படையில் தான் அப்படிப்பட்ட ஒரு ஆசையை நிறைவேறுவதற்கு உறுதியாக ஒரு பெரிய கூட்டணி தேவைப்படும். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் தமிழக வெற்றி கட்சியும் அதிமுகவும் கூட்டணிக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்று சொல்லப்பட்டது. அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் கடந்த 6 மாதங்களாக சற்றே வேகம் எடுத்திருந்தாலுமே கூட, அதாவது 2024 பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட படுதோல்வியை சந்தித்த பிறகு மெல்ல மெல்ல அவர்கள் வேகம் எடுத்து வந்திருந்தாலுமே கூட, தேர்தல் என்று வரும்பொழுது சட்டமன்ற தேர்தலில் வரும்போது குறிப்பாக வட தமிழ்நாடு சென்னை பெருநகர பகுதிகள், அதே போல் மதுரை சுற்றுப்புற பகுதிகள், மதுரைக்கு கீழே அதிமுக பிளவுபட்டதாலே கட்சி பாதிக்கப்பட்டிருக்கும் பகுதிகள் என்று கருதப்படக்கூடிய மதுரை, தென் தமிழ்நாடு, தேனி, கம்பம், போடி இந்த பகுதிகளிலே பெரிய அளவிலே அதிமுக வெற்றி பெறாது சட்டமன்ற தேர்தலே என்பது பலரும் சொல்லுகிறார்கள். ஆக எப்பொழுதும் போல அந்த கிட்டத்தட்ட மேற்கு தமிழ்நாடு, கொங்கு தமிழ்நாடுக்கு அந்த பகுதியிலே மட்டும் மிக மிக வலுவான ஒரு கட்சியாக அதிமுக மாறிவிட்டது என்று எல்லோரும் சொல்லக்கூடும் வகையிலே கட்சி பெரிய அளவில் இப்பொழுது வலுவாக இல்லை என்பது எல்லோரும் அறிந்தது. சமீபத்திலே வெளியான ஒரு சில கருத்து கணிப்புகள் கூட சென்னையிலே இன்று தேர்தல் நடைபெற்றால் பெருவாரியான தொகுதிகளில் திமுக தான் வெற்றி பெறும் என்று ஒரு கருத்து கணிப்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களிலே மிக மிக வலுவற்ற நிலையிலே அதிமுக இருக்கிறது என்ற சூழ்நிலையிலே உறுதியாக தமிழக வெற்றி கட்சியோட ஒரு கூட்டணி அமையவில்லை என்றால் அந்த கட்சிக்கு சிக்கல் ஏற்படக்கூடும் என்று பலரும் சொல்லுகிறார்கள். ஆனால் அதே வேளையிலே நடிகர் விஜயுடைய எண்ண ஓட்டம் திட்டம் என்ன என்பது ஒரு தெளிவாக இல்லை. பொதுவெளியிலே அவர்கள் அப்படி கூட்டணியை பற்றி அறிவிப்பை வெளியிட்டாலுமே கூட உண்மையிலேயே கூட்டணி அமைத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதை தடுப்பது அவர்கள் நோக்கமா, இல்லை அவர்கள் ஓட் கட்டர்ஸ், அதாவது இங்கு இருக்கும் ஓட்டுக்களை எதிர்க்கட்சி ஓட்டுக்களை பலவாறாக பிரித்து அதன் மூலமாக மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவதற்கான ஒரு திட்டம் இருக்கிறதா என்பது யாருக்கும் தெரியவில்லை. இந்த சூழ்நிலையிலே அண்ணாமலையுடைய அறிவிப்பு பெரிய அளவிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. குறிப்பாக பாஜக இந்த அதிமுகவோடு மீண்டும் கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதை எல்லோரும் எதிர்பார்க்கும் சூழ்நிலை அது இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார். கிட்டத்தட்ட இப்பொழுது இனி வரும் நாட்களில் நிலைப்பாடு மாறுமா என்று தெரியவில்லை. இன்னொன்று, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு என்ன சிக்கல் என்று சொன்னால், விஜயோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்னால் வலதுசாரி சிந்தனை கொண்ட பாஜக கூட்டணியில் இருந்தால் அது நடக்காது என்பது அவர்களுக்கு நல்லா தெரியும். ஆக விஜயோடு கூட்டணி வைப்பதற்கு ஆசைப்பட்டு தான் அதிமுக பல அதிமுக தலைவர்கள் ஆல்மோஸ்ட் தினசரி பேசிஸில் அவங்க பாஜகவுக்கும் எங்களுக்கும் ஒட்டும் உறவும் கிடையாது, இனி எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்று பேசியிருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு மிக மிக வலுவற்ற நிலையிலே உறுதியாக வெற்றி கட்சி, தமிழக வெற்றி கட்சியுடைய கூட்டணி நமக்கு வேண்டும் என்ற ஒரு ஆசையிலே தான் அந்த பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் எதிரி என்றும் மத்தியிலே பாஜக எதிரியம் என்றும் நடிகர் விஜய் பல முறை சொல்லியிருக்கிறார். அவருடைய விக்கிரவாண்டி கட்சி மாநாட்டிலே கூட அதைத்தான் சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையிலே விஜயோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவுக்கும் பாஜகவும் எந்த உறவும் இருக்கக்கூடாது என்பது அந்த கட்சியினுடைய சித்தாந்தமாக இருக்கிறது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் இனி வருகின்ற தேர்தலில்
இப்படி எதிர்க்கட்சியினுடைய வாக்குகள் பலவாறாக பிரிந்தால், அதாவது ஒருபுறம் திமுக காங்கிரஸ் வலுவான கூட்டணி, மறுபுறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கட்சி, நாம் தமிழர் கட்சி, பாஜக மற்றும் பாஜகவோடு ஒரு சில கட்சிகள், இப்படி 4 முனை அல்லது 5 முனையாக நாம் தமிழர் கட்சி, சீமானுடைய நாம் தமிழர் கட்சி, இப்படி 4 அல்லது 5 முனையாக வாக்குகள் பிரிந்துவிட்டால் உறுதியாக மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவது சுலபமாக கூடும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். திமுகவுடைய வாக்கு வங்கி, அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றதை விட கிட்டத்தட்ட 3 அல்லது 4% அதிக வாக்குகளை இப்பொழுது பெறும் என்று போன வாரம் நடந்த இந்தியா டுடே கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கிறது. அதுவுமே கூட ஆளும் கட்சிக்கு பெரிய ஒரு சாதகமான ஒரு மனநிலை. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆண்டு இறுதியிலேயே தேர்தலை நடத்தலாமா என்று கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பிலே சிந்தனைகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலை இந்த கருத்தை நேற்று தெரிவித்திருப்பது உறுதியாக பாஜகவுடைய திட்டம் என்ன என்பதை பொறுத்தவரை எல்லோரும் மனதிலும் பெரிய கேள்விக்குறி எழுப்புகிறது. ஒருவேளை பாஜக 2026 சட்டமன்ற தேர்தலில் என்னானாலும் பரவாயில்லை, அதற்கு பிறகு அதிமுக மேலும் மேலும் வலுவிழந்தால் உறுதியாக அதனால் கிடைக்கும் லாபங்கள் பாஜகவுக்கு கிடைக்கும் என்பதை கடத்துக்கொண்டு நேரடி இப்பொழுது தேர்தலை பற்றி ஒன்றும் கவலைப்படாமல் 2031, அதாவது வரும் சட்டமன்ற தேர்தல் இல்லாமல் அதற்கும் அடுத்த சட்டமன்ற தேர்தலிலே பாஜக இங்கே எதிர்க்கட்சியாக மாற விழைவதாக ஆசைப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய அளவிலே பாஜகவுடைய வரலாற்றை பொறுத்தவரை இது பல இடங்களில் நடந்திருக்கிறது. குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள், சமீபத்தில் தேர்தல் முடிந்த அந்த ஒரிசா மாநிலம், சட்டமன்ற தேர்தல் நடந்த ஒரிசா மாநிலம், அங்கே அவர்கள் நவீன் பட்நாயக்கை தோற்கடித்து ஆட்சியை பிடித்தார்கள். ஆனால் அதற்கு 10 ஆண்டுகள் முன்வரை பாஜக அங்கே பெரிய அளவில் செல்வாக்கே இல்லை. திடீரென்று அங்கே காங்கிரஸ் வலுவிழந்து பாஜக பெரிய அளவில் வலுப்பெற்று இப்போது ஆட்சி அமைக்கும் அளவிற்கு கட்சி வளர்ந்திருக்கிறது. அதுபோன்ற ஒரு திட்டம் தமிழகத்திலே இருக்கிறதா என்றும் பலரும் கேட்கிறார்கள். 2026 பற்றி ஒன்றும் கவலைப்படாமல் என்னாலும் சரி என்று கட்சியை வலுப்படுத்தி இங்குள்ள பிற திராவிட கட்சிகளை எல்லாம் வலுவிழக்கச் செய்து மக்களிடையே செல்வாக்கை பெற்று நேரடியாக 2031 தேர்தலில் பெரிய அளவிலே தொகுதிகளை வென்று ஆட்சியை பிடிக்க முடியாவிட்டாலும் கூட பிரதான எதிர்க்கட்சியாக இங்கே அமர்வதுதான் பாஜகவுடைய திட்டமா என்று யோசிக்க வைப்பதாகத்தான் அண்ணாமலையுடைய பேச்சு இருப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள். சாதாரணமாக தமிழக அரசியல் அறிந்தவர்கள், குறிப்பாக சராசரியாக இங்கே அரசியல் பேசுபவர்கள், குறிப்பாக திமுக மற்றும் அதிமுக உடைய ஆதரவாளராக இருப்பவர் பொதுவாக சொல்லுவது எந்த ஜென்மத்திலும் இங்கே தாமரை மலராது என்பதுதான். ஆனால் அதையெல்லாம் பொய்த்து அடுத்த 10 ஆண்டுகளிலே பாஜக இங்கு வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று கருதுபவர்களும் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த திட்டத்தினுடைய அடி நாதமாக முக்கியமான ஒரு நபராக அண்ணாமலை இங்கு இருக்கப் போகிறார் என்பதில் எந்த சந்தேகமில்லை என்று மத்திய பாஜகவில் பலரும் சொல்லுகிறார்கள். ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி அண்ணாமலையுடைய தலைமையை ஏற்றுதான் இங்கு மற்றவர்கள் எல்லாம் பணி செய்ய வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதன் பிறகுதான் ஒரு பொது மேடையிலே கூட தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை தன்னுடைய தம்பி என்றும் அண்ணாமலைக்கு ஆதரவாகத்தான் தான் இருப்பேன் என்றும் அண்ணாமலையுடைய தலைமையில் தான் இங்கே கட்சி இயங்குகிறது என்றும் பேசியிருந்தார். இது கிட்டத்தட்ட மத்திய பாஜகவிலிருந்து வந்த எச்சரிக்கையின் காரணம் என்று பலரும் சொல்லுகிறார்கள். என்ன இருந்தாலும் இனி வரும் வாரங்களில் அண்ணாமலை தன்னுடைய நிலைப்பாடை மாற்றி பேசவில்லை என்று சொன்னால் பாஜகவை பொறுத்தவரை தனித்து போட்டிட்டு அதனால் அவர்கள் அடைய போகும் லாபம் இந்த தேர்தலில் என்ன என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாஜக இங்கே பலமுனை போட்டியை விரும்பி திமுக இங்கு ஆட்சிக்கு வருவதை பற்றி தங்களுக்கு கவலை இல்லை. அடுத்த 10 ஆண்டுகளில் பாஜக எப்படி வளரப்போகிறது என்பதுதான் அவர்கள் நோக்கம். அதே போல் அதிமுகவை மேலும் வலு இழக்க செய்வதற்கு, மக்கள் ஆதரவு இழக்க செய்வதற்கு அந்த கட்சியிலே இப்பொழுது நடக்கும் விஷயங்களே கூட சாதகமாக அமையும் என்று திட்டம் இதில் இருக்கலாம் என்று தெரிகிறது. இந்த சுவாரஸ்யமான ஒரு கண்ணோட்டத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் நான் வந்திருந்தேன். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் வேறொரு பரபரப்பான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.